டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா வந்து இருப்பீங்க. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும் அது பிசியா இருக்கட்டும், எஸ்ஏயா இருக்கட்டும், பிசிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1500 மீட்டர் ஒரு பேசிக் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகே, ஒரு 7 நிமிஷத்தில் நீங்கள் வந்து 1 நாளே போதும், ஈஸியாகவே பண்ணிடலாம். ஆனால் பேலன்ஸ் இருக்குது அந்த 3, அந்த ஸ்பீடு, ஜம்ப் ஈவெண்ட்டு, ரோப்பு, சரிங்களா? இது வந்து கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டான இருக்கும், சரிங்களா? இதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 400 மீட்டரை கிளியர் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதாவது 70 செகண்ட்ஸ்க்குலாம் ரன் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்க, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 மீட்டரை நம்ம எப்படி ஈஸியாக வந்து 70 செகண்ட்ஸில் ரன் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கணும்னு தான் இந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ SSCGDயில் 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் ஓடுறோம், சரிங்களா? ஸோ இதுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கணும். ஸோ அந்த வீடியோ பார்த்தாலே நமக்கு இது ஒரு ஈஸி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடன்ட் கொடுக்கறதுக்காக ராஜ்குமார் சார் வந்து ஒரு 22 நிமிஷம் 16 செகண்ட் ரன் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேர்மகுமார் ஒரு 500 மீட்டர் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் ட்ரைனிங் எடுத்து ஒரு 19 நிமிஷத்தில் வந்து 5 கிலோமீட்டர் வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக 5 கிலோமீட்டரை கண்ணை கட்டிட்டு 23 நிமிஷம் 43 செகண்டில் நான் வந்து ஓடிருப்பேன், சரிங்களா? இது வந்து மென் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் வந்து கிடைச்சது. இதே மாதிரி கேர்ள்ஸுக்கு SSCGDக்கு காவியா, கார்த்திகா, சிவலட்சுமி இந்த பொண்ணுங்களாம் வந்து ரொம்ப ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வரிசையில் டிஎன்யூஎஸ்ஆர்பி 400 மீட்டரை ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யார் அப்படின்னா மகாதேவி, என்னுடைய தங்கச்சி. ஏஜ் வந்து 21 வயசு ஆகுது. ஸோ இவங்க வந்து உங்களுக்கு வந்து 400 மீட்டரை 70 செகண்ட்ஸில் வந்து ஓடி வந்து காமிக்க போகிறாங்க. ஸோ இவங்க எப்படி 400 மீட்டரை 70 செகண்ட்ஸ்க்குள்ள ஓட போறாங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னே நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா, மை நேம் இஸ் குணாநிதி, கௌசவ் ஃபிசிக்கல் அகாடமி கோச். ஸோ ஆர்மி, SSCGD, டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி ஃபிசிக்கல் ரிலேட்டட் ஜாப்ஸுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் அண்ட் மேரத்தான் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரைனிங்லாம் ஆன்லைனில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட ஆன்லைன் ட்ரைனிங் ஜாயின் பண்ணி 100கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கோல்ஸ் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேனல்ல இருந்து ரன்னிங் அண்ட் ஃபிட்னஸ் இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மேரத்தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபிட்னஸாக இருக்கும்னு நினைக்கிறவங்க சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுடைய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 2 3 போடு. சரி seconds 200. Last straight ill3 acceleration. ill3 67 68 69 70. ஓகே, ரிலாக்ஸாக இருக்கியா? 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு 4 செட் வரலாமா? ஓகே வரலாம். சரி ஓகே. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 70 செகண்டில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸாக ஈஸியாக டயர்டே இல்லாமல் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க, சரிங்களா? ஸோ 21 வயசு பொண்ணு இந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா யங்ஸ்டர் நீங்களும் வந்து ஈஸியாக வந்து பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு தேவை ஒரு கான்ஃபிடன்ட். நம்ம வந்து 400 மீட்டரை 70 செகண்ட்ஸில் ஓடுறது ஈஸி தான். நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் பண்ணாலே போதும், சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒரு கான்ஃபிடன்ட் வந்து கொடுக்கணும். அதாவது அந்த ஃபிசிக்கல் அப்படிங்கிறது ஈஸி தான், நம்ம வந்து ஒரி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நீங்களும் ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த 400 மீட்டரை நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸாக ஒரு 1.5 ஒரு 1.7 அதாவது 70 செகண்டுக்குள்ள ஈஸியாக நீங்கள் ஓடணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்காக தேவைப்படுறது நல்ல ஒரு என்ட்ரன்ஸ், சரிங்களா? ஓடி முடிச்சுட்டு மூச்சு வாங்குறது, கீழே விழுறது அந்த மாதிரி இருந்தாங்களா, ஜஸ்ட் ரிலாக்ஸாக நின்னாங்க, எக்ஸ்ட்ரா 2-3 செட்டு பண்ண சொன்னா கூட பண்ணிடுவாங்க. பட் பிசிக்கலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி முடிச்சு அப்படியே பொத்துன்னு விழுந்துருவாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா நீங்கள் ஈஸியாகவே பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு. ஸோ இது 2 இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வரைக்கும் அந்த ஸ்பீடை வந்து கம்மி பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணலாம், சரிங்களா? ஸ்டார்டிங் எந்த ஸ்பீடு எடுத்தீங்களோ அதே லெவலுக்கு நீங்கள் வந்து ஃபினிஷிங் வரைக்கும் கொண்டு வரலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் சூப்பராக ஓடுவாங்க. ஆனால் அந்த 200 மீட்டருக்கு அப்புறம் லெக் வந்து மூவ்மெண்ட் இருக்க மாட்டேங்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 100 மீட்டர் துப்பராக வந்து ஸ்பீட்லாம் கம்மியாயிருது, சரி? அதனால் நீங்கள் லெக் ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணணும், சரிங்களா? ஸோ எல்லாமே ஓகே பிரதர், இந்த என்ட்ரன்ஸு, லெக் ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம்? ஸோ இந்த மாதிரி டவுட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது, எனக்கு வந்து புரியுது, ஓகேவா? இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிக்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1500 400 நிறைய பேர் 100 சூஸ் பண்ணுவாங்க. ஜம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ரோப்பு இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது, ஓகே? இதே நீங்கள் ஒரு SSCGD எடுத்தீங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் ரன்னிங். ஆர்மி பார்த்தீங்கன்னா 1600
குரூப் டி பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நாம ரொம்ப ஈஸியாகவே நம்ம வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிடலாம். நம்ம வந்து எஃபோர்ட் மட்டும் போடணும், ஓகேவா? பட் இது நம்ம நிறைய ஈவெண்ட்ஸ் இருக்கிறதால என்னென்ன நாளைக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அந்த ஒர்க் அவுட் அப்படிங்கிறது அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட், சரிங்களா? இன்னைக்கு 400 மீட்டர் பண்ணணும், 1000 மீட்டர் பண்ணணும், லாங் ஜம்ப் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே நாளில் பண்ணுறதால பாடி வந்து டயர்டாக, சரி? அதனால ஒவ்வொரு நாளைக்கு நாம என்னென்ன ஒர்க் அவுட்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ட்ரைனிங் பிளான் வந்து வேணும், சரிங்களா? ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிசிக்கலுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஷெடியூல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கும் வந்து வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு ஷெடியூல் வந்து திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, ஸோ 7 நாளைக்கும் நம்ம என்னென்ன ஒர்க் அவுட்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு பண்ணோம் அப்படின்னா மறுநாள் அந்த ஒர்க் அவுட் வந்து கிராஷ் ஆகக்கூடாது. ஸோ லாங் ஜம்ப் என்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், ரோப்புக்கு நம்ம என்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஷெடியூல் வந்து ரெடி பண்ணி தரலான்னு இருக்கிறேன். ஸோ வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்றேன். பட் இந்த வீடியோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு, நிறைய பேர் பார்ப்பீங்க, எவ்வளவு பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியல, சரிங்களா? ஸோ நீங்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்டா இருக்கணும். ஸோ அதனால கமெண்ட்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோலயே உங்களுக்கு சூப்பரா நான் வந்து ஒரு ஷெடியூல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணுங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிக்கலை ஈஸியா, பிசி மட்டும் கிடையாது, எஸ்ஐக்கும் சேர்த்து சொல்றேன், சரிங்களா? ஈஸியா வந்து கிளியர் பண்ணி நீங்க வந்து யூனிஃபார்ம் வந்து வாங்கிடலாம், சரிங்களா? ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். 1500 மீட்டர் 5:30 ரன் பண்ணி வீடியோ இருக்குது. 400 நானே 67 செகண்ட்ஸ்ல ஓடி வந்து நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ எல்லாம் பாருங்க, உங்க பிசிக்கல் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரன்னிங்கு, வார்ம் அப், கோர் ஸ்ட்ரென்த், லெக் ஸ்ட்ரென்த் எல்லாதும் வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்க செய்ய வேண்டியது பிளேலிஸ்ட்ல போய் ஒவ்வொரு வீடியோவை செக் பண்ணிட்டு நீங்க வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ ரன்னிங் ரிலேட்டடா வேற எதுவும் டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து அப்லோட் பண்றேன்.